இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதிதான் பாரதியோட புருஷன். ஆனா எப்படி? ஏய் மீனா, இங்க வா. என்னம்மா? அங்க பாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் குழந்தைங்கள ஆதியா அப்பான்னு கூப்பிட வச்சு அடுத்து நிஜமாவே அப்பா வாக்கலான்னு பாக்குறியா? என்னமோ 2 குழந்தைங்களும் ஆதிக்கு பிறந்த மாதிரி அவ்வளவு உரிமை எடுத்துக்கிற. ஆதிதான் உன் குழந்தைங்களோட அப்பாவா என்ன? என்ன பதில் சொல்லாம அப்படியே என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? இல்ல என் கேள்வி உனக்கு புரியலையா? சரி, உனக்காக வேணும்னா நான் திரும்ப கேக்குறேன். ஆதி கிட்ட மொத்த குடும்பமும் இவ்ளோ உரிமை எடுத்துக்கிறீங்களே, ஆதிய வளைச்சு போட்டு உன் குழந்தைங்களுக்கு அப்பா வாக்க பாக்குறியா? அப்படி போடு. அம்மா அடி, என்ன அடி! இன்னும் 2 அடி சேர்த்து போடு. அப்பதான் அவளுக்கு திமிரு அடங்கும். மீனா, நீ பார்த்த எதம்மா? மித்ரா இப்ப பாரதி கிட்ட வாங்கினாள அந்த அடிய பாத்தியா? உனக்கு நக்கலாமா? நானே அதை பார்த்து ஷாக் ஆகி பேச்சு முச்சில்லாம நிக்கிறேம்மா. நீ வேற கேள்வி கேட்டுட்டு இருக்க. எம்மா அம்மா, என்ன அடி! இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அவங்க யார் பிள்ளைங்க, அவங்களோட அப்பா யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அத பத்திலாம் நீ பேசணும்னு எந்த அவசியமும் இங்க இல்ல. அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உன் வீட்ல நான் இருக்கேங்கிறதுக்காக நீ என்ன பேசினாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா போவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட வாங்கின அடி உனக்கு பத்தலையா? இன்னும் ஒரு தடவை என்ன பத்தியோ என் குழந்தைங்களை பத்தியோ நீ பேசுனன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை கையாலெல்லாம் அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி அடிப்பண்டி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாரதி, இனி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசக்கூடாது. இப்பதான் எனக்கு குளு குளுன்னு இருக்கு.